இன்னைக்கு 100 வித வியாதிகள் வராமல் இருக்கணும்னாக்கா ஒவ்வொரு இல்லத்தில் கண்டிப்பாக திரிபலா திரிகடுகு இருக்க வேண்டும். இப்போ திரிபலாவை எப்படி எடுக்கணும் ஐயா? எடுக்கிறதுனால என்னென்ன நோய்கள் குணமானது ஒரு சிலதை மட்டும் சொல்லுங்களேன். திரிபலா வந்து நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த 3 காய்கள் நம்ம சொல்லிட்டோம். அது சுத்தி முறைகள். அந்த திரிபலா சொல்கிறத இரவு ஒவ்வொருத்தர் 1 ஸ்பூன் எடுத்தோம்னா 60 வித நோய்கள் வராதுங்க. மலச்சிக்கல் வராது, மூலம் வராது, குடல் வாயுவில் ஃப்ரீ பண்ணி மலத்தை வந்து இலக்கமாக்கும். அதே மாதிரி இறுக்கமாக்கும், உடலையும் இறுக்கமாக்கும். திரிபலா எடுக்க அவன் தேஜஸாக இருப்பான். அவனுடைய ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஆளை புடைச்சி ஜம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா கடுக்காய் சாப்பிட்டாய் மிடுக்காய் வாழலாங்க. தாயை விட சிறந்தது கடுக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. தாய்க்கு சமமான ஒரு வேலை அந்த ஒரு கடுக்காய் பண்ணும். ஒரு தாய் ஒரு குழந்தை ஒரு தாய் பார்த்தனா எப்படி இருக்கும்? பாக்குற மாதிரி தாய் பார்த்தனா எவ்வளவு கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. அது மாதிரி பாதுகாக்கக்கூடிய மருந்து கடுக்காயை பற்றி சொன்னாலே நம்மளுக்கு நேரம் பத்தாது. அதனால இந்த திரிபலா சூர்ணம் கண்டிப்பாக இல்லத்தில் இன்னைக்கு மூலத்துக்காக எங்கள் வைத்தியசாலையில் நிறைய பேர் ரத்த ஊற்றின்னு வராங்க. ரொம்ப கஷ்டம். அவங்களாம் டெய்லி இன்னைக்கு திரிபலா கொடுத்து சூப்பரானாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கும்பகோணத்தில் ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு 3 நாளாக மலச்சிக்கல் இல்லை. ஒரே வார்த்தை சொன்ன, ஐயா நீங்கள் வரது இன்னைக்கு வந்து நம்ம வைத்தியசாலையில் உட்காந்துருக்காங்க. அப்படிங்களா? அவங்களுக்கு வந்து கேன்சர் 3 நாள் மலம் போல. ஒரே வைத்தியம் நான் சொன்னேன் அவங்களுக்கு. நீங்கள் 3 நாள் வரதுக்குள்ள கடுக்காய் பொடி 50 கிராம், நிலாவரை பொடி எடுங்க 50 கிராம், 2 ஸ்பூன் சுக்கு பவுடர் அதில் கலந்து 3 வேளை கொடுமான்னு கொடுத்துட்டு மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க, சூப்பரான வைத்தியம் சொன்னீங்க. எனக்கு இப்போ என் மனைவி ஃப்ரீ ஆகிடுச்சு, மலச்சிக்கல் தீர்ந்து ஃப்ரீயாக மோஷன் போகிறாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் அந்த கடுக்காயிலே. நிலாவரை இது மாதிரி ஒரு மூலிகையில் ஏகப்பட்ட விஷயம். கடுக்காய் 50 கிராம், நிலாவரை 50 கிராம், சுக்கு பவுடர் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டு கலந்துட்டு 3 வேளை எடுத்து பாருங்க. மலச்சிக்கலே இருக்காது. 1 ஸ்பூன். ஆமாம், கடுமையான மலச்சிக்கல் தான் 3 வேளை சாப்பிட்ட பிறகு வெந்நீரில் தான் குடிக்கணும். அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கு தான் நம்ம வந்து திரிபலாவாக காமனாக நோயாளி இருந்தாலும் நீங்கள் வேறு மருந்து, பிபி, சுகர், நம்ம வேறு அலோபதி மருந்து, எந்த மருந்துகள் எடுத்தாலும் இது இல்லத்தில் இருக்கணும். இந்த மருந்து நம்ம உணவு மருத்துவம் தான். இதுக்கு பத்தியமும் கிடையாது. நைட்டில் திரிபலா 1 ஸ்பூன், காலையில் 1/4 ஸ்பூன், திரிகடுகு ஒவ்வொருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 100 வித நோய்கள் வராதுங்கய்யா. கண்டிப்பாக வந்து இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து திரிபலா திரிகடுகு வந்து வாதம், பித்தம், கபம் 3த்தையும் அறுத்து அடிச்சிடுங்க. அதாவது வாதம், பித்தம், சிலேத்துமம் 3த்தையும் சரி பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு காய்ச்சல், இப்போ வந்து குளிர் காய்ச்சல் வருது, திரிகடுகு சோறுன்னு எடுத்து ஒரு வெத்தலையில் 1/4 ஸ்பூன் போட்டு தேனை குழைச்சி வெத்தலையோடு மென்று கொடுத்து பாருங்க, உடனே காய்ச்சல் நின்று.